எதிரிகள் அடிக்கும் போது குனிய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர்ந்தது புலவரே, தமிழில் உரையாடுங்கள். ஓகே. ஓகே ஓடு போடு ஓகே. நீங்க முடிக்க மாட்டீங்க. ஆரம்பமாகிவிட்டது. சரி சரின்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. அனைவரும் அவரவர்களின் பந்தை கட்டி வைத்துக் கொதியுங்கள். குமார் கொட்டி விடுவார். மணி, நீ தமிழ் உரையாடவில்லை என்றால் உனக்கு குடித்துவிடும் சனி, பார்த்திருக்கொள். ஆங்கிலேயத்தில் உரையாடாதீர்கள் நண்பர்களே. உரையாட மாட்டோம். அனைவருக்கும் தெரியவில்லை என்றால் பேசாம கூட இருங்கள். பார்த்துக் கொள்ளலாம். 43 எதிரிகள், 48 எதிரிகள். ஜெபகுமார், என்னிடம் வாருங்கள். ஜெபகுமார், ஜெபகுமார். ஜெபகுமார், எடுக்கும் முன்பே கொன்று விட்டான். உதவி வேண்டும் ஜெபகுமார். ஜெபகுமார் கோவிதா கொண்டு ஆரம்பமே இதில் இவர் 10 கில் ஆட்டி விடுவார். பேசும் ஒவ்வொரு பேச்சும் இதாக தேன் போன்ற இனிக்கிறது. பேச்செல்லாம் வீச்சாக தெரிகிறது, ஆனால் செயல்பாட்டில் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. உங்களுக்கு கோவிந்தா தான். ஜெபகுமார், தமிழ் ஏன் ஓரியாட்டம் போடுகிறார்? தாங்களது வலிப்பு எனக்கு தெரிகிறது. ப்ரோ கொலை கொலை ப்ரோ, கொலை கொலை. ஐயோ ப்ரோ, தோழரே 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 தோழரே, சிறிது சிறிது தவறுகள் நடக்கதான் செய்யுமா. நாம் ஆட வேண்டிய ஆட்டங்கள் 5 உள்ளது. அதனால் அவரவர் இவர் யார்? மரணம் எழுதினார். இவர்கள் கொஞ்சம் கோளாறான ஆட்டம். இவனுங்க அனைவரும் ஆட்டம் வந்து 5வது ஆட்டம் வந்து தமிழில் உரையாடி விடுவீர்கள். அதுவும் மிக கடினம் தான். மாமா ஆயுதம். இரண்டாவது ஆட்டமே முடிந்து விடுமா? மாமா ஆயுதம். என்னிடம் ஒருவன் வந்துவிட்டு ஓடிவிட்டான். என்னை பார்த்து வைத்து மர்க்கா வருகிறான். மறுபாதையில் இருந்து என்னிடம் யாரோ ஒரு வாருங்கள். வந்துவிட்டேன். என்னிடம் எதிரி. ஐயோ, எல்லா பக்கம் அடிக்கிறார்கள். எல்லா பக்கம் தாக்குகிறார்கள். தாங்களை ஒரு புலவராக நீங்கள் உணர வேண்டும். அடி என்பது என்ன தமிழ் வார்த்தை அல்லவா, இல்ல வேறொருவா? அடி வேறொருவா, வேறு உறவா? கொஞ்சம் அப்படி இப்படின்னு போய்விடும். என்ன பண்டிகிறது? ஓகே, பண்டிகிறது. என்ன பண்டிகை? தீபாவளி பண்டிகை. இவன் யார்? லவடி கப்பால்.
ஆங்கிலேயம் ஆங்கிலேயம் அழகாக உரையாடுகிறார் ஆங்கிலேயம். कोई मुझे रिवाइव कर दो भाई. ஆட்டம் உச்சகட்ட ஆட்டமாக இருக்கிறது ஒரு நந்தகோபாலின் ஆட்டம். நந்தகோபால் தோழரே முதலுதவி வேண்டும். முதலுதவி வேண்டுமா? முதலுதவி தாருங்கள். எங்கே அடிபட்டது உங்களுக்கு? ஜாமானத்திலா? முதலுதவி தாருங்கள் தோழர்களே. முதலுதவி இல்லை. இல்லை. கொதிக்கிறார்கள் இப்பொழுது கொதிக்கிறார்கள். நண்பர்களா? அவரிடம் பேசி எனக்கு முதலுதவி வாங்கி தாங்கள் தாருங்கள். தமிழில் உரையாட வேண்டும், இல்லையெனில் ரோட்டாவை ஓட்டையில் இறக்கி விடுவேன். ஓகே. தமிழில் உரையாடுங்கள். தாங்கள் தமிழில் உரையாடுங்கள், இல்லையெனில் தோட்டாவை ஓட்டையில் இறக்கி விடுவேன். நலமாக உள்ளேன். உங்களை எவன் தாக்கிறான்? என்னையும் தாக்கிவிட்டான். சென்று வருகிறேன் தோழரே. மிக்க நன்றி மிக்க நன்றி. மிக்க நன்றி. சுட்டு போட்டு விட்டார்கள், சுட்டு போட்டு விட்டார்கள். காப்பாற்றுங்கள். காப்பாற்றுங்கள். Watch out. காப்பாற்றுங்கள். நான் உங்களுக்கு முடித்து விட்டோம். மைக்கா கொடுக்க. மைக் Watch out. தாங்கள் என்ன தருகிறீர்கள்? மைக்கா மைக்கா கொடுக்கிறேன். மைக்கா என்றால் என்ன? அதுதான் மைக்கா என்றால் மைக்கா என்ன? என்றால் என்ன? மைக்கா என்றால் ஆ, 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 ஆ. நான் தெரியாமல் கூறிய ஒரு வார்த்தைக்காக தூக்குங்கள். தெரியாமல் கூறிய ஒரு தூக்குங்கள். வார்த்தைக்காக நமது கோவிந்தா புலவர் காக்கா போடுகிறார். மைக்கா. மைக்கா என்றால் காகிதத்தின் ஐயோ, ஆங்கில சொற்களை காகிதம், ஆவியம், மணியாவியம், காகிதம். தாங்கள் ஏதோ ஒன்று தவறாக கூறிவிட்டீர்கள். அதற்கு சப்பக்கட்டு கட்டுவதற்காக தங்கள் மைக்கா கீகா என்று போய் கூறி டோனி தோழர் அடிவாங்கிட்டார். மணி 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 கோவிந்தா. தோழி தோழரா, அவனை சொல்லி நிறுத்துங்கள்டா. அவன் தவறாக பேசுகிறான். தடுத்து நிறுத்துங்கள். அவர் ஏதேதோ சொல்லுகிறார்கள், என்னவென்று தெரியவில்லை. கோளாறு கோவிந்தாவாக மாறிவிட்டார். தலையில் புல்லட் எதிரிகள் அடிக்கும் பொழுது மைக்கா கொடுங்க. குனிய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு நன்றி வணக்கம். மைக்கா கொடுங்கள், எதிரிகள் அடிக்கும் போது. எதிரிகள் அடிக்கும் போது குனிய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எரிவுக்கு குனிய வேண்டுமா? எவருக்கு குனிய வேண்டும்? எதிரி எதிரி எரிமில்லை எதிரி. எனது அடிவகர் வரைக்கிறது குனிந்த காரணத்தினால். என்னிடம் எதிரிகள் கோவிந்தா, ஜபகுமார் கூறுங்கள் மணி அவர்களே. செல்வோமா? எதிரிகள் அடிக்கும் பொழுது தயவு செய்து எனக்கு மைக்கா கொடுங்கள். மைக்கா மைக்கானா? மைக்கா என்றால் என்ன? மைக்கா என்றால் மைக்கா என்றால் I'm recalling a teammate. பிளாஸ்டிக் காகிதம். பிளாஸ்டிக் ஆகிய Thanks. தமிழ் என்ன? நெகிழி நெகிழி நெகிழி.
நெகிழி வெகிலி அல்ல நெகிழி. என்னிடம் எதிரிகள் ஜபகுமார் செல்வம் மாறுங்கள். வந்து விட்டார்கள். வாகனம் ஜபகுமார் ஜட்டி வாகனம் நன்றாக போடவில்லை, அதனால வாருங்கள். நாம் ஒருவர் இங்கே சிறப்பு இருக்கிறோம் என்று கூட சிறப்பு ஜபகுமார் சிறப்பு ஜபகுமார் சிறப்பு ஜபகுமார். மணி அவர்களே ஜபகுமார் எனது இலக்கை அடித்து விட்டேன். வாருங்கள் ஜபகுமார். கேட்கிறதா தோழர்களே? 10 கொலைகள் பண்ணிவிட்டாரா? பெரிய கொலையாளி தான். ஜபகுமார் வண்டியின் குண்டியை பார்க்க வேண்டும். பண்ணிவிட்டேன். வண்டி குண்டை எடுத்துக்கொண்டு கோவிந்தா மாமாவிடம் கொடு. வண்டியின் குண்டியை பார்க்க வேண்டும். பாருங்கள் ஜபகுமார். ஏன் பூட்டு போட்டுக்கிறார்களா? மா 4 கண்ணு துப்பாக்கி வாங்க வேண்டும். துப்பாக்கி மா 4 ஓ காசு வேண்டுமா? மா 4 துப்பாக்கி வாங்கிய 4 துப்பாக்கியா? மா 4 மா நான்கு. ஓ புரிந்து விட்டது. மா 4 என்றால் என்ன? அவர் இதை சொல்கிறார். மா 4 என்றால் இந்த துப்பாக்கி. நான் கூட மாங்கா கொட்டை ஒன்று கிடைத்தேன். நான் மாமா கோட்டை என்று நினைத்தேன். அது உள்ளே உள்ளது. அது பத்திரமா உள்ளது. மாமா விதை நான் கூற வந்தது மாமா விதையிட வைத்திருந்த கொட்டையை நீங்கள் கூறுவது தாங்களுக்கு விதையிடப்பட்ட கொட்டையை நான் கூற வருவது. அவர் வீட்டில் உள்ளே வைத்துள்ளார், அதை தான் நான் சொல்றேன். நீங்கள் வேற ஓ எதிரிகள் இருக்கிறார்கள், வாருங்கள். பலமாடி ஜபகுமார். தாங்கள் கொட்டையை அமர்த்தி விட்டு ஓட்டுங்கள். பின்புறம் பாருங்கள். பின்புறம் என்ன இருக்கிறது ஜபகுமார்? நீங்கள் தான் கொலை பண்ண வேண்டும். செல்லுங்கள் முடிந்து விட்டது ஆட்டம். இந்த பக்கம் இருக்கிறான், வாருங்கள் வாருங்கள். இருங்கள் நான் கவர். மைக்கா தெரியாமல் வாய் தவறி மைக்கா குடுங்கள். அவன் ஓடுகிறான். வாகனம் வருகிறது, இங்கே பாருங்கள். கோவிந்தா, வாருங்கள். இங்கே சென்றீர்கள், வாருங்கள். தாக்குங்கள் ஜபகுமார். தாங்களை நாட்டு ஏசுதாஸ் நண்பர். ஒரு கொலை கூட எனக்கு வரவில்லை. நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் இறந்து விட்டேன், அவ்வளவுதான். ஒரு நூலில் ரவி, மணியின் மணி தப்பியதா? ரவி தோழரே, நீங்கள் 10 கொலை பண்ணிவிட்டாரா? நான் மணி, ரவி இல்லை. ரவி முதல் ரவி. இங்கே உள்ளவர்கள் குமார், தமிழ், மணி. தமிழ். அவர் பேர் தமிழ் இல்லை. அவரின் பெயர் மணி. அவரின் பெயர் ரவி. அவருக்கு தமிழ் என்ற பெயர் 13. நான் இப்போது ஆட்டத்தை விட்டு வெளியிடுவேன். நான் வரமாட்டேன். எனக்கு இன்னும் 4 கொலைகள் வேண்டும். ஜபகுமார் உங்களுக்கு எத்தனை? ஜபகுமார் உங்களுக்கு எத்தனை கொலைகள் வேண்டும்? ஒன்று வேண்டும். யாரும் கூறவில்லை. நெகிழி காகிதம். என்ன புதிதாக கடைக்கு அது கூட வெகுளி காகிதம் அல்ல மகனே, அது வெகுளி காகிதம் அல்ல, அது நெகிழி காகிதம்.
வெகுளி காகிதமா? காகிதம். இதில் எதுக்கு அதை கூறுகிறீர்கள் எனக்கு புரியவில்லை. பாருங்கள் நீலம். வணக்கம். எனிமி தாக்கும் பொழுது மறுதாக்குதல் செய்கிற அல்லவா? எதிரி இல்லை, அதுக்குதான் இந்த மைக்கா. எதிரி. ரவி, தாங்களுக்கு எத்தனை கொலைகள் தேவை? பரவே ரவி, தாங்களுக்கு எத்தனை கொலைகள் தேவை? 13. 13 வந்து விட்டதா? பரவே ரவிக்கு என்ன ஆயிடுது? நீலமா? ஆம், நாங்கள் எந்திரம் செய்து கொண்டிருக்கிறோம். எந்திரம் என்றால் ஓடுகின்ற எந்திரமா? ஓடுகின்ற எந்திரம் இல்ல, இது ஓட வைக்கும் எந்திரம். இது ஓட வைத்த எந்திரம். எந்திரா. வாய் தவறி இன்னொரு கோவிந்தா, ஒரு வார்த்தை ஆங்கிலம் வந்துவிடும். ஓடுங்கள் ஜெயக்குமார். என்னடா வந்து நாங்க அடிக்குதாயிடுங்க. மூன்று கொலை. கோயிந்தா அடிக்க வேண்டும். காத்திருங்கள். வாருங்கள். அருமையான ஒரு உதவி தொகை வைத்திருக்கிறார். ஏய், இதோட ரவி, நான் ரவி, சொல்லுங்கள். ரவி. ரவி. என்ன செய்கிறீர்கள்? அதுதான் ரவி. எல்லாரும் பின்னாடி வாருங்கள். ஐயோ. தாங்கள் செல்கின்ற வாகனத்திற்கு பெயர் என்ன? 4 சக்கர வாகனம். சிறப்பாக சொல். நாங்க சக்கரம். நாங்க சக்கரம், நீங்க சக்கரம். ஊர்தி. நாங்க சக்கர ஊதியா? ஊவா? ஓகே. குமார் என்பதே ஊ கிடையாது. ஊதி. ஓகே. அது ஊர்தி. பூ அல்ல. நான் கூ போடவில்லை, நீங்கள் தான் போடுகிறீர்கள். நான் இன்னும் 3 கொலைகள் செய்ய வேண்டும். ஒத்துழையுங்கள். அவர் கேட்கும் போதெல்லாம் குனிந்து ஒத்துழைகள் கொடுங்கள். நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அல்லவா அவருக்கு? 3 கொலைகள் பண்ண வேண்டும். மணி சொல்லுங்கள். என்னிடம் வந்து குனி. சற்று குனி. நான் ஒரே மணி அவருக்கு கொஞ்சம் குனிந்து செயல்பட வேண்டுமாம். ஒத்துழைங்கள். ஓகே. சரி. நாங்கள் யாரும் இதை கேட்கவில்லை. சரி. நாங்களும் யாரும் கேட்கவில்லை. கோயிந்தா இருக்கா என்றால் பாரு. அவ்வளவுதான், முட்டி விட்டேன். வாகனங்கள் உள்ளது. வாகனம் வருவது எனக்கும் தெரிகிறது. மணி. முன்புற பாருங்கள். இன்னும் 2 கொலைகள் செய்ய வேண்டும். செஞ்சலாம். நான் சாகாமல் இருக்க வேண்டும். தாங்கள் ஆமாம் அணியில் தாங்கள் ஒரு நகைச்சுவை நாயகனாக திகழப்படுகிறீர்கள்.
இறுதி வரை உங்களுக்காகவே ஆட்டம் ஆட வேண்டியதா இருக்கிறது. ஆட்டநாயகனாக மாற வேண்டிய கோவிந்தா. ஆட்ட நாயகனாக மாற வேண்டிய கோவிந்தாவை நகைச்சுவை மாற்றி விட்டீர்கள். நமது தோழர்கள் சரி 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 தோழர்களை கடைசியில் சந்திப்போம். தோழர்களை கடைசியில் சந்திப்போம். கோவிந்தாவிற்கு குனிய ஆள் வந்திருக்கிறது. இங்கே Watch இங்கே out. உள்ளான். வெட்ட வெளியில் ஒருவர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள். Watch out. வெட்ட வெளியில். நான் சிறிதளவு வேலையாக சென்று விட்டேன். ஆட்டக்காரர் அடிங்கள் கோவிந்தா, அடிங்கள் கோவிந்தா. ஐயோ, வேடிக்கை பார்க்கிறீர்கள், அடிக்க சொன்னார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, போட்டுட்டீங்களே கோவிந்தா. அவருக்கு மைக்கா கொடுக்க வேண்டும். இருக்கும் நால்வருக்கு பொட்டியை தோழர்களே பொறுக்கிக் என்னை கொண்டே கொள்கின்றனர். எனக்கு இங்கேதான் உள்ளார்கள். இங்கே, குட்டை இங்கே. துப்பாக்கி குண்டு வேணும். எனக்கு குட்டை துப்பாக்கி குண்டு வேணும். நம்ம அது அது அனைத்தும் நம் குண்டி மாட்டக்காரர். நண்பர்களே ஆகும். இல்ல குனியாட்ட அடி துப்பாக்கி குண்டு வேணும். அடி துப்பாக்கி அடி அடித்து பாய்க்கு அடி குண்டு துப்பாக்கி இல்லையா? அடி துப்பாக்கி. அடி துப்பாக்கி குண்டு கொடுங்கள். உங்களால் தமிழில் உரையாட வேண்டும். இல்லையெனில் நான் எவரிடமும் உரையாட விரும்பவில்லை. I got some தமிழில் உரையாடுங்கள். தமிழில் உரையாடுங்கள். தமிழராக மாற வேண்டும். ஐயா தமிழ்தானங்க ஐயா, தாங்கள் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் எல்லாம் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள்? தாங்கள் தூத்துக்குடி கொத்தனார் வெவ்வேறு ஊரிலிருந்து வருகிறோம். தோழர்களே, அடி துப்பாக்கி குண்டு கொடுங்கள். நீங்கள் என்ன உணவு கொண்டீர்கள்? ஐயா என்ன ஐயா மிஷின் முடிக்கிறீர்கள்? யாரோ ஒரு நாங்கள் குண்டு இயந்திரம் குண்டு கொடுக்கிறாரு. அடி செய்கிறோம். துப்பாக்கி குண்டு. இயந்திரம். நீங்கள் தமிழில் உரையாடும் இயந்திரம் செய்கிறோம். ஓகே ஓகே ஐயா. சரி சரி தமிழ் என்று கூற புலவராகவே வேண்டும். இருக்கீங்க. சரி என்று கூற இது வேண்டும். என்று கூறுங்கள் தோழர்களே. தமிழ் புலவராகவே மாறிட்டீங்க. ஆம், புலவராக மாற வேண்டும். தற்போதுதான் 4 காசு பார்த்தேன். நான் கவிஞன். இல்லையெனில் பழைய சோறு பச்சை மிளகா தான். டோனி ப்ரோ எங்க இருக்காரு? டோனி எங்க? என்னடா எகிரி கொண்டுள்ளேன். டோனி ப்ரோ பின்னாடி இதோ பின்னாடி இருக்காரு. டோனி ப்ரோ இங்க வாங்கல. இங்க வாங்க. அனைவரையும் காதலிக்கிறேன். ஓகே டோனி ப்ரோ புரியலை. அங்க ஒருத்த எக்ஸூட்ல இருக்கானா? ஆமாம். அவன் அவனோட நீங்க ஒண்ணே ஒண்ணு ஆடணுமா? ஆடுறீங்களா? நான் வரல ப்ரோ, நான் அப்படி போயிடுறேன். ஓடுறான் பாரு டோனி, அவனை பிடிங்க டோனி. ஓடுறான் பாரு. அவர்கள் நெஞ்சில் ஏதோ ஓட்டை இருக்கிறது. அவர்கள் நெஞ்சில் டோனி இங்க வாங்க டோனி bro, இங்க இது வந்து தமிழ் இல்ல, நுழைவு. அது என்னது? துளைவு. துளை. அந்த exoot. துளையா? நானே பாவம் bro. இங்க என்னை விட பெரிய புலவர் ஒருவர் இருக்கிறார். அருமையான எக்ஸூட்டா இங்க ஏன் விட்டா? என்னடா? மைக்கா. மைக்கா கொடுங்க. மைக்கா என்றால் என்ன? ஒரு வாட்டி சாப்பிட போற ரெஸ்டாரண்ட்க்கு நம்ம ரிவ்யூ ரேட்டிங் நன்றி 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 வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் 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 நன்றி வருகிறோம். We're the best. அதான் வர்கீஸ்.